வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், இனிமே நான் இப்ப சொல்ல மாட்டேன். தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் என் கழுத்துல தாலி கட்டாத, என் கழுத்துல தாலி கட்டாத, ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா, கனவா? ஐயோ, ஏற்கனவே தான் கழுத்துல தாலி கட்டியடா, அப்புறம் ஏன்டா கனவுலயும் வந்து திரும்ப திரும்ப தாலி கட்டுற? அது வரையும் எதுக்காகவும் நான் எங்க அம்மா அப்பா விட்டு இவ்வளவு தூரம் தனியா வந்ததே கிடையாது. முத தடவை எங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கேன். எப்பவும் எந்திரிச்சதுமே அப்பாவையும் அம்மாவையும் தான் பார்ப்பேன். இன்னைக்கு எப்பயும் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்ப்பேன். தூங்குறத பாரு, ஏதோ நான் தான் எனக்கு விருப்பப்பட்டு கட்டிக்கிட்ட மாதிரி நைட்டு அந்த பத்தி பேசினா பத்தாதுக்கு ரூம்ல ஏதாவது ஒரு ஓரமா இருந்துட்டு போகணுமா? நானும் அவன்கிட்ட கேட்டேன், என் கழுத்துல தாலியை கட்டணும், தாலியை கட்டிட்டு இப்ப பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டாங்களா? என் கழுத்துல எனக்கு விருப்பம் இல்லாம நீ தான் தாலி கட்டின, நானே உன்னை புடிச்சு ஏத்துக்கிட்டேன், ஏன் நீ என் பொண்டாட்டி ஏத்துக்க கூடாது? ஏய் கமலி, நீ இவ்வளவு தூரம் பேசி என்னது கிடையாது, அவன் தூங்குறான், அவனுக்கு என்ன கேட்கவா போகுது? ஆனாலும் இவன் ஏன் நம்மள பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டான்? இவன் ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலாம் என்ன? இவன் ஏத்துப்பான்னு நினைச்சா நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம்? நம்ம அம்மா அப்பா ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கறதுக்காக தானே வந்தோம். இவன் ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலாட்டி என்ன? இவனால நைட்டு பூரா ஒழுங்காவே தூக்கம் இல்ல, கீழே படுத்து பைத்தியக்காரன். அப்படியே குளிச்சுட்டு வரேன், இல்லைன்னா ரொம்பவே டயர்டா இருக்கும். தூங்கும்போது மட்டும் எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி தூங்கணும். ஆனா கோவம் வந்துச்சு, இப்படி பேசுறான் சிடுமுஞ்சி. விட்டாய் அவன் தூங்கும்போது நான் இப்போ கூட பாத்துட்டு இருக்கான். ஆனாலும் சிடுமுஞ்சி உடனே எந்திரிச்சானே எந்திரிச்சிடும். சரி, நம்ம போய் சாமி கிட்ட வந்துடலாம். கடவுளே, நீ கண்ணை திறந்துட்டு இருந்தீங்க, என் வாழ்க்கை எப்படி ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி விடு, எல்லாமே உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. உனக்கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது? நான் ஒத்துக்கிறேன், என்னால உடனே எல்லாம் அவனை ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் நானே அவனை ஏத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா அவன் என்னை பிடிக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கான். பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவன் தான் என் புருஷன். இனிமே அவன் கூட தான் நான் வாழ்ந்தாலும் நான் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அவனையும் ஏத்துக்க வைங்க. என்னால முடியல, அவன் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்றான். நைட்டு பேசுனதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே தோணல. என்ன பண்றது? அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் இங்க இருந்துதானே ஆகணும். இப்ப மட்டும் நான் இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா பாவம், அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவன் என் புருஷன்னு மனசார ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவன் என்னை பிடிக்காத மாதிரியே பேசுறான். எனக்கு அவனை பிடிச்சிருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவன் ரொம்பவே கோவப்படுறான். அவன்கிட்ட பக்கத்துல போகவே எனக்கு பயமா இருக்கு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கல, ஆனா நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அவனையும் ஏத்துக்கணும். ஏத்துப்பான், நான் ஏத்துக்க வைப்பேன். இந்த விஷயத்துல உன்னை என்ன நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா எந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்க இல்லைன்னு சொல்லு. எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் கூட நிம்மதியா என்னை இருக்க விடல, உடனே பிரிச்சு வச்சுட்டல. அதனாலதான் இன்னும் உன்னை எதுலையுமே நான் நம்ப போறது இல்லை. இப்போ உனக்கிட்ட வந்து கும்பிட்டுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா உடனே நடந்துரும் கிடையாது. ஏன்னா எனக்குன்னு நீ எதுவுமே நடத்தி வச்சது கிடையாது. எங்க அம்மா சொன்னாங்க, அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் உடனே வந்து கும்பிட்டேன். இல்லைன்னா உன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன். அம்மா, பாத்திரத்தெல்லாம் கைவிட்டு அப்படியே அந்த மாவை கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிருமா. சரிங்கம்மா, நான் பிசைஞ்சு வச்சிடறேன். அத்தை. ஆமா கமலி, எந்திரிச்சிட்டியா? ஆ, எந்திரிச்சிட்டேன் அத்தை. கொண்டுங்க, நான் கட் பண்ணி தரேன். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? ஏமா, ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு இருக்கலாம்ல? இல்லத்த, எனக்கு புது இடம்னாவே தூக்கம் வராது. அதனாலதான் தூக்கம் வரவே இல்லை. சீக்கிரம் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். விளக்கு எதுனியாடா கமலி? ஆ, ஏத்துட்டேன் அத்தை. ஏன் கமலி, தலையில பூ கொஞ்சமா வச்சிருக்க? உனக்காக தான் ஃப்ரிட்ஜ்ல நிறைய பூ வாங்கி வச்சிருந்தேனே, இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்ல? இல்ல சார், பரவாயில்ல, எனக்கு இதுவே போதும். நான் பூவே அதிகமா வைக்க மாட்டேன். அம்மா தான் சொல்லிட்டு போனாங்க, குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ரொம்ப வச்சா எனக்கு பிடிக்காது, அதனாலதான் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் சொல்லக்கூடாதுடா கமலி, இனிமே பூவெல்லாம் அதிகமா வைக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, முடிஞ்ச அளவுக்கு பூவெல்லாம் நிறைய வச்சுக்க, சரியா? சரிங்க அத்தை. கோயில்ல பூஜைக்கு சொல்லியிருக்கேன், இப்ப இந்த பூ வச்சுக்கோ. கோயிலுக்கு போகும்போது தலை நிறைய எடுத்து வச்சுக்கோ, சரியா? அத்தை, அதான் காவியா இருக்காங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் வச்சுப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வைக்கட்டா? அவளுக்கா? அவளுக்கெல்லாம் ஒண்ணும் வேணும்டா கமலி, நீ தலை நிறைய எடுத்து வச்சுக்கோ. அவ எந்த காலத்துல பூ வச்சிருக்கா? நானும் பூவெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பேன், ஆனா அவ வச்சுக்க மாட்டா, ஏதோ டீசன்சி பாப்பா. சரிங்க அத்தை, அப்ப நான் கோவிலுக்கு போகும்போது வச்சுக்கிறேன். சரிம்மா, காஃபி போட்டு வச்சிருக்கேன், நீ எடுத்து குடிச்சிட்டு சூர்யாவுக்கும் கொண்டு கொடுத்துட்டு வந்துருமா. வேலைத்த, நான் அப்புறம் வந்து குடிச்சுக்கிறேன். நான் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போய் கொடுத்துட்டு வா. எங்க ஆளை காணோம்? இங்கதானே தூங்கிட்டு இருந்தான், எங்க போயிருப்பான்? ஒருவேளை குளிக்க போயிருப்பானோ? ம்.
அதுக்குள்ளேயுமா குளிச்சிட்டான்? சீக்கிரமே வந்துட்டான். ஐயோ பக்கத்துல வர்றானே. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? ம்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அத்தை காஃபி குடுத்துட்டு வர சொன்னாங்க. அங்க டேபிள்ல வச்சுக்கோ. இந்த சாரிலையும் பார்க்க அழகாதான் இருக்கா. பிரியா, நீ அவ கழுத்துல கோவத்துல எல்லாம் தாலி கட்டல, அவ அழகுல மயங்கிட்டு தாலி கட்டிக்க. அந்த காரணம் உனக்கே இப்பதான் தெரியுது. ஏன் இன்னும் நீங்க கிளம்பலையா? கிளம்பாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்மா, எங்க கிளம்ப சொல்றேன்? எங்கேயும் வெளியில போயிடுமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆபீஸ் போக வேண்டாமா? இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்ப ஆபீஸ் போறது, எப்ப ஆபீஸ் வேலையெல்லாம் பாக்குறது? ஆபீஸ்க்கா? நான் எதுக்கு ஆபீஸ் போகணும்? இப்பெல்லாம் தான் நான் ஆபீஸ் போறது இல்லையே, வீட்டுல தானே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது நாள் வரை ரெஸ்ட் எடுத்தீங்க, ஆனா இந்த ஒரு வாரம் நீங்க உங்க ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். பத்மா, அதான் ஏன் ஆபீஸ் போறப்பெல்லாம் சூர்யாவே எடுத்துக்கிட்டானே, அப்புறம் என்ன? இது நாள் வரையும் பார்த்தான், ஆனா இந்த ஒரு வாரம் பார்க்க மாட்டான். இந்த ஒரு வாரம் என் பையனுக்கு ரெஸ்ட். என்னது ரெஸ்டா? ஆமா, என் பையனுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு 4 இடத்துக்கு போகணும் வரணும். உங்க ஆபீஸே டீடைல் தான், அதெல்லாம் அவன் எப்ப பண்றதா? போங்க போங்க, இந்த ஒரு வாரத்துக்கு உங்க ஆபீஸ் வேலையை நீங்களே பாருங்க. சரி பத்மா, போறேன். விட்டா அடிக்கடி சண்டைக்கே வந்துருவ போல இருக்கு. சரி, நான் போய் டேப்லெட் போட்டு வந்துடுறேன். டிஃபன் எடுத்து போய் சாப்பிட்டு நான் கிளம்புறேன். சரி சரி போங்க, போய் டேப்லெட் போட்டு வாங்க. டேப்லெட் போட போறேன்னு சொல்லிட்டு ரூம்லயே உட்காந்துருக்க கூடாது, வேகமா கிளம்பி வரணும். சரிம்மா, போனோடனே வந்துடுறேன். சரி, டேப்லெட் போட்டு அப்படியே உங்க பொண்ணு நம்ம ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா. அவளையும் ஒரு தடவை எழுப்பி விட்டு வந்துருங்க. டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா பாருங்க. பத்மா, வீடு காலேஜ் லீவு தானே, இப்ப அவ எந்திரிச்சு வந்து என்ன பண்ண போறா? தூங்கிட்டு போறா வீடு. தானே, எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான். போங்க போங்க, போய் முதல்ல டேப்லெட் போட்டு வாங்க. 2 நாளா நான் வீடு கிளீன் பண்ணல. அதுக்குள்ளயும் இந்த சோஃபால எவ்வளவு டஸ்ட். ஒழுங்காவே கிளீன் பண்ண மாட்டாங்களே. அம்மா, என்ன சொல்றியா? சீக்கிரமே ரெடி ஆயிட்ட? காலைல எங்க கிளம்பிட்ட? நான் வேற எங்கம்மா போறேன்? ஆபீஸ் தான். ஆபீஸ்க்கா? கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் ஆபீஸ் போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு வாரம் வீட்லயே இரு. ஒரு வாரமா? சான்ஸே இல்ல அம்மா. ஆபீஸ்ல எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கு தெரியுமா? நீங்க என்னன்னா 1 வீக் லீவ் போட சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நான் பிரகாஷ்ட சொல்லிட்டேன், அவ ஒரு வாரம் ஆபீஸ பாத்துப்பான். நீ வீட்லயே இரு. என்ன மூஞ்செல்லாம் ஒரு போக்கா போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். நீ என்ன இருக்கே இல்ல ஆபீஸ் போறியா? இருக்கிறேன். ஆபீஸ் போறேன்னு சொன்னா மட்டும் விட்டுறவா போறீங்க? சரி சரி, கமலையும் ரெடி ஆயிட்டா. கோவில்ல பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன், கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. சரி, நான் கார்ல வெயிட் பண்றேன். அவளை வர சொல்லுங்க. சூர்யா. அத்தை, கோயிலுக்கு கிளம்பிட்டேடா கமலி? கிளம்பிட்டேன். அம்மா, கொஞ்சம் தான் பூ எடுத்து வச்சிருக்கேன். அங்க அவ்வளவு பூ இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்ல. ஐயோ போதும் தே, இதுவே எனக்கு அதிகம் தான். அம்மா, இப்ப இதை வச்சுட்டு போ, சாயந்தரம் வந்து மிச்சம் இருக்கதை எடுத்து வச்சுப்பேன். சரிங்க தே. கமலி, முறையா கோயிலுக்கு கிளம்புறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். சரிங்க தே, கிளம்புறேன். மாமா போயிட்டு வரேன் மாமா. ஏம்மா சூர்யா, கோயிலுக்கு வரானாமா இல்லையாமா? அவன் கிளம்பிட்டான், கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து வர போயிருக்கான். ஓ அப்படியா, நல்ல விஷயம் தான். நம்மளாம் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். சொன்னது யாரு? நானாச்சே. நான் சொன்னா ஏதாவது செய்யாம இருப்பானா? அதெல்லாம் அம்மா சொன்னா கண்டிப்பா கேட்பான். தானே, அம்மா சொன்னா மட்டும்தானே கேட்பேன். நாங்களும் சொன்னாதான் கேட்கறதே இல்லையே. நான் சொல்ற விதத்துல சொன்னா கேட்பான். என் பையனை வம்பளுக்கு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. அத்தை எப்பவுமே இப்படிதான் கமலி. பையனை மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே வெறிஞ்சு கட்டிட்டு வந்துருவா. சும்மா இருங்க. மொழி எதுவும் நினைச்சுக்காதம்மா. எப்பவுமே உங்க மாமா இப்படிதான், என்னையும் என் பையனையும் ஏதாவது வம்பளுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரு? நானா? உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, உன் பையனுக்கும் உடனே கோவம் வந்துடும். அவனை எதுவும் சொல்லிடக்கூடாது, உனக்கு புஸ்தகம் கோவம் வந்துடும். உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கமலி, முறையா போறீங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரியத்த மாமா, போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா, பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. என்ன பத்மா, மருமகனுக்கும் உனக்கும் நல்லாவே செட் ஆயிடுச்சு போல இருக்கு. போங்க, எனக்கும் அவனுக்கும் ஒத்து போய் என்ன பண்றது? சூர்யாவும் அவனும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது நடந்த பாடு இல்லையே. சாப்பிடாது பத்மா, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, பிடிக்காம வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி உடனே ஒத்து போகும்னு நினைக்கிறேன்? கொஞ்ச நாள் எடுக்கும் 2 பேருக்கும் மனசு ஒத்து போக, மனசுக்கு பிடிச்சிக்க. அதுக்குள்ளே அவசரப்பட்ட எப்படி? நான் யாரும் ஆசைப்படக்கூடாதான் ஆசைப்படுறேன். எல்லா அம்மாவும் ஆசைப்படுறதுதானே ஆசைப்படுறேன். தான் பையன் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறேன். வேற என்ன ஆசைப்படுறேன்? இது பத்மா, உன் ஆசையெல்லாம் என்னன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம டைம் கொடுக்கணும்ல. எடுத்த எடுப்புலயே 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னா எப்படி அது? நானுமே கடவுள்கிட்ட அதை தாங்க வேண்டிக்கிறேன். என் பையனும் என் மருமகளும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். கார் பார்க் பண்ணிட்டு வரேன், இங்கே இரு. சரி, சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னா என்னவா சிடுமஞ்சி. கொண்டாங்கம்மா, நான் கட் பண்றேன். எவ்வளவு நேரம் தான் நீங்க காய்கறி கட் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் கட் பண்றேன், கொண்டாங்க. சரி மாமா, எவ்வளவு வேலையதான் நீயும் பாப்ப, கொஞ்சமாவது நானும் பண்றேன். அப்பதான் சாப்பாட்டு வேலை சீக்கிரம் முடியும். கோயிலுக்கு போனவங்க திரும்பி வந்தாங்களோ அந்த இடத்துல சாப்பிடணுமா இல்லையா?
நான் எவ்வளவு நேரமா ஆக போகுது? முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தானே, அதனால நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. பரவாயில்ல விடுவாமா. நான் பெத்த எருமை விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் எந்திரிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சின்ன பிள்ளை தானம்மா, எல்லாம் போக போக சரியாயிடும். அக்கா, காலையிலேயே எங்க அம்மா என்னை புகழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. எல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, அம்மாவை நானும் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். என்னம்மா, காலையில எந்திரிச்சா என்னை திட்டலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது தானே? இதுதான் எழுந்து வர்ற நேரமாடி. சரிம்மா, லேட் ஆச்சு, இனிமே சீக்கிரம் எந்திரிச்சிடறேன். லாஸ்ட்ல காப்பி ஊத்தி வச்சிருக்கேன், போய் எடுத்து குடி. சரிம்மா. ஆமா, அண்ணி எழுந்துட்டாங்களா? அண்ணி எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி கோயிலுக்கே போயிட்டாங்க. நீ இப்பதான் எந்திரிச்சு வேற சொல்ற, கோயிலுக்கு கிளம்பிட்டாங்களா? ச்சே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. பாண்டி, நீ இப்படி விடிய விடிய இழுத்து போட்டு எடுத்தோம்னா அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? சரி விடுங்க. அம்மா, நாளைக்கு எனக்கு ரிசல்ட் நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. நல்லா எழுதிருக்க தானே, அப்புறம் அதுக்கு பயப்படுற? அதெல்லாம் நல்ல பர்சன்டேஜ் தான் வரும், பயப்படாத. ஓ சரிதாம்மா, நல்லா தானே எழுதியிருக்கேன், நான் எதுக்கு பயப்படணும்? சரிம்மா, நான் என் ரூமுக்கு போறேன். ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசுறாரா பாரு. என்ன ஏதோ வாய்க்கிலேயே முணுமுணுக்கிற? ஐயோ, ஒருவேளை கேட்டிருக்குமோ? ஆஹ் அது அது என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மாதான் பேசிட்டு இருந்தேன். நீ பேசுறதுக்கு நீ என்ன பைத்தியமா? எனக்கு பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுது. கன்ஃபார்ம் முத்திருச்சு. இவன் இப்ப என்ன சொல்லிட்டு போறான்? அடப்பாவி, என்ன பைத்தியமே கன்ஃபார்ம் பண்ணிட்டானா? இரு, ஒண்ணு பாத்துக்கிறேன். அண்ணா, ஆகில் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? வரும்போது கண்ணப்பா பாரதி அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு வரதா சொன்னீங்க. இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உங்களையும் என்னோட வராதான் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கமல் மேரேஜ் பத்தி எல்லாரும் கேட்பீங்க. அதனாலயே அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. அதனாலதான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இல்லண்ணா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் நம்ம அவங்கள பாத்துக்கலாம்ல. இப்போ அவங்க அங்க போயிட்டு சேஃபா இருக்காங்களா இல்ல கம்ஃபர்டபுளா இருக்குமா என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல அகில். நம்ம ஃபேமிலி மாதிரியே அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான், அதெல்லாம் சேஃபா பாத்துப்பாங்க. ஓகேண்ணா. தங்கச்சி எப்படி இருக்கா? கமலையும் நல்லா பாத்துப்பாங்களா அவங்க? பையன் ஃபேமிலியில எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியுறாங்க. அந்த பையனை தவிர அந்த பையன் கொஞ்சம் கோவக்காரனா இருக்கான். போக போக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. உங்களுக்கு கீழே சாப்பிட்டு வர சொன்னாங்க. சரி வா போலாம். அகில், அண்ணா, ஹோட்டல் கட்டுறதுல என்ன ப்ராப்ளம்? ஏன் பேஸ்மெண்ட் ரோட ஏத்தி வச்சிருக்கீங்க? அண்ணா, அது 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக இடம் வாங்கியிருந்தோம்ல. ம். இந்த இடத்துல ஒரு வயசானவரோட இடம் இருக்குதான். அவருக்கு தெரியாம அந்த இடத்த நம்ம கிட்ட வித்துட்டாங்களாம். நீ செக் பண்ணலையா? என்கிட்ட எல்லாமே சரியா இருக்கிறதா சொன்ன நீ. இல்லண்ணா, அது உங்க பிஏ ரவி எல்லாமே சரியா இருக்குன்னு சொன்னதுனாலதான் நானும் சரின்னு சைன் பண்ணி பணம் செட்டில் பண்ணேன். நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன்னா. அவன் நான் தான் பார்க்கணும்னா நீ எதுக்கு இங்க இருக்க அகில்? ஓகே, இப்ப என்னதான் ப்ராப்ளம், அது என்னன்னு சொல்லு. தாத்தா கோர்ட்ல கேஸ் போட்டு முக்காடு. அது இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நான் ஏதாவது கேட்டாதான் பதில் சொல்லுவீங்களா? இல்லண்ணா, அது இடம் எவ்வளவு வரும்? இது 2 சென்ட் நிலம் தானா? ஓகே, பணத்தை செட்டில் பண்ண கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் சால்வ் பண்ணுவேன்னு நினைக்காத அகிலா. இன்னும் சின்ன பையன் கிடையாது, சரியா? ஒன்னாலேயே சுயமா முடிவு எடுக்க முடியும்னு நிரூபி. நீ எதை பண்ணாலும் சரியா இருக்குன்னு உன் மனசு சொல்லணும், சரியா? சரிண்ணா. சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு. ரவியும் கூப்பிட்டு போ. எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணுங்க. அண்ணா நீங்க? எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சின்ன மீட்டிங் இருக்கு, அதுக்கு தானே வந்தேன். முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் ஃபிளைட். அண்ணா, நீங்க இங்கே இருக்கலாம்ல. இப்போதைக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல அகில். என்ன சொல்வி, உன் பையன் இப்படி இருந்துருவேன்னு தோணுதா? ஆமாங்க, எப்படி இருந்த பிள்ளை அவன் இருந்தாலே வீடே கலகலன்னு இருக்கும். இப்ப யாரோ மாதிரி வரான், உடனே கிளம்பிடுறான்.
சரி விடு, மெதுவா அவன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுவோமா? ஏன் உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா?